அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஷாஹி ஜாமாங்கிற பள்ளிவாசலில் நடந்த ஒரு அரச பயங்கரவாதத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ என்னென்னா, அங்கே உள்ள அந்த ஷாஹி ஜாமா பள்ளிவாசல் எப்போனா 1526 பாபரால் புனரமைக்கப்பட்டது. ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் அது பாதிப்பில் இருந்து பழுதடைந்திருந்ததுனால பாபர் அதை பராமரிக்கிறதுக்கு 1526 பராமரிச்சிருக்கார். அதில் இருந்து அந்த பள்ளிவாசல் திரும்ப செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அந்த பள்ளிவாசலில் ஒரு சங்க பரிவாரத்தை சேர்ந்தவன் அந்த பள்ளிவாசலுக்கு கீழே ஒரு கோயில் இருக்குதுன்னு கிளப்பி அதை ஒரு நீதிமன்றத்துக்கு சென்று அந்த நீதிமன்றம் அதை தொல்லியல் ஆய்வு செய்வதற்கு அனுமதி அளித்திருக்குது. அப்படி ஆய்வு செய்ய போகும்பொழுது அங்கு உள்ள மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த மக்கள் மீது, சொந்த மக்கள் மீதே அந்த யோகி அரசு துப்பாக்கி சூடு நடத்தியதில் 5 பேர் பலியாயிருக்காங்க. அதில் 4 பேர் இஸ்லாமிய இளைஞர்கள் பலியாயிருக்கிறாங்க. அந்த அரசு துப்பாக்கியை சுட்டு கொன்னுட்டு அந்த ஆய்வு நடத்தியிருக்குது. இது சட்டப்படி, இந்திய அரசியல் சாசனத்தின்படி சட்டப்படி சரியா அப்படின்றத நம்ம கேள்வி. இப்போ என்ன அப்படின்னா, 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் ஏற்றிருக்கார். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி ஒரு கட்டிடம், ஒரு வழிபாட்டு கட்டிடம் எப்படி இருந்ததோ அது அப்படியே இந்தியாவில் தொடர வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம் சொல்லுது. அது பாபர் மசூதிக்கு மட்டும் விலக்களிச்சிருந்துச்சு. ஏன் அப்படின்னா, 1947க்கு முன்னாடி அது வழக்கு தொடரப்பட்டிருந்ததுனால அந்த ஒரு பள்ளிவாசலுக்கு மட்டும் விலக்களித்து விட்டு மீதம் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்கள், அது இந்து கோவிலாக இருக்கலாம், இஸ்லாமிய பள்ளிவாசல்களாக இருக்கலாம், சீக்கிய குருத்வாராக்களாக இருக்கலாம், புத்த விகாராக்களாக இருக்கலாம், இப்படி எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தாலும் 1947 ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தொடர வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுது. அப்போ அந்த சட்டம் இருக்கும் பொழுது இப்படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் அந்த மேலும் என்ன சொல்லுதுன்னா, அந்த பள்ளி ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்தாலும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அந்த சட்டத்தின் அடிப்படையில் வழிவகை இல்லை. இந்த சட்டத்தை பற்றி உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த கருத்து, இந்த சட்டம் மிக அவசியமானது. இது ஏன்னா இந்திய மதச்சார்பின்மை உள்ள நாடு அப்படிங்கிறத, அதிலிருந்து இந்த நாடு பின்னோக்கி போயிடாமல் இருக்கிறதுக்கு இந்த சட்டம் மிகவும் அவசியமானதுன்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கையில் நீங்கள் ஏற்கனவே ஞானவாபி பள்ளிவாசலில் தொல்லியல் ஆய்வு செய்கிறோம்னு சொல்லி அதுக்கு அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகும்போது சமீபத்தில் ஓய்வு பெற்ற நம்ம ரொம்ப மரியாதைக்குரிய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அதுக்கு அகலாய்வு செய்கிறதுக்கு, அதில் தொல்லியல் ஆய்வு செய்கிறதுக்கு அதில் அவர் அனுமதி கொடுத்தார். அது பார்த்திங்கன்னா, அவர் வீட்டில் நடந்த தசரா பண்டிகைக்கு பிரதமர் போய் அவர் வீட்டில் பூஜை செய்கிறார். இவர் வீட்டுக்கு பூசாரி மாதிரி பிரதமர் பூஜை செய்கிறாரு, இவர் அங்கே இருக்கிறார். இப்படி தான் நீதித்துறையும் இந்த பாசிச அரசும் கைகோர்த்துக்கிட்டு இந்த இஸ்லாமியருடைய வழிபாட்டு தலங்களை அபகரிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. இந்த தீர்ப்பு, இந்த சந்திரசூட் கொடுத்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு தான் அங்கே சாம்பல் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றம் அந்த ஷாஹி ஜாமா பள்ளிவாசலை ஆய்வு செய்கிறதுக்கான உத்தரவை கொடுத்து தொல்லியல் துறைக்கு அனுமதி வழங்கியிருக்கு. அப்போ இந்த நாடு, இந்த தேசம் எங்கே போய்கிட்டு இருக்கு? சரி, இப்படி ஒரு அநியாயம் நடக்குதே, ஒரு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல் நீதித்துறையும் பாசிசவர்களும் கைகோர்த்து கொண்டு செய்கிறார்களே, இதை எந்த அரசியல்வாதியாவது கண்டித்திருக்கிறார்களா? எந்த அரசியல்வாதி எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார்களா என்றால் யாருமே இல்லை. ராகுல் காந்தியையும் அகிலேஷ் யாதவின் தவிர யாருமே இந்த கலவரத்தில் சுட்டு கொன்றவர்களுக்கு பற்றியோ, இல்லை இந்த கலவரத்தை நடத்திய அரசாங்கத்தை பற்றியோ, சொந்த மக்களையும் சுட்டு கொன்ற யோகியை பற்றியோ யாருமே பேசலை. இதை அந்த நடந்த உடனேயே காங்கிரஸினுடைய நாடாளுமன்ற தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை, உத்தரப்பிரதேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் மட்டும்தான் இதை கண்டித்து, இது அரசு தவறாக தன்னுடைய வாக்கை கைப்பற்றி காப்பாற்றுவதற்காக இது செய்யுது, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இந்த மாதிரி செய்யுதுன்னு அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சமூக நீதி பேசக்கூடிய திமுகவோ இல்லை அதிமுகவோ, தமிழ்நாட்டில் இருக்க பிற கட்சிகளோ, விடுதலை சிறுத்தையோ அல்லது
வேறு எந்த பீகாரில் இருக்க கட்சிகளோ வேறு எந்த மாநில கட்சிகளும் எப்படி பிஜேபி கள்ள மௌனமாக இருக்கோ அதே போன்று தான் அனைத்து கட்சிகளும் இதில் மௌனம் சாதித்திருக்கிறார்கள். முலாயம் சிங் யாதவோடைய கட்சி சமாஜ்வாடியையும் காங்கிரஸோடைய ராகுல் காந்தியும் தவிர்த்து இந்தியாவில் இருக்க எந்த கட்சியும் இது தொடர்பாக வாய் திறக்கவில்லை. கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை கட்சிகளான இந்திய பொதுவுடைமை கட்சி, மார்க்சிய பொதுவுடைமை, இந்த 2 பொதுவுடைமை கட்சிகளுமே இது தொடர்பாக எந்த கருத்து சொல்லலைங்கிறது மிக வேதனை அளிக்கிறது. அப்போ இந்த சமூகத்தை, இந்த இந்திய விடுதலைக்கு பெரும்பான்மையாக போராடிய இந்த சமூகத்தை இந்த அரசியல் கட்சிகள் எப்படி தங்களுக்கு வெறும் வாக்கு வங்கி அறுவடையாக மட்டும் பார்க்குறாங்களான்னு தெரியல. மகாராஷ்டிராவில் அவர் சமீபத்தில் நடந்த தேர்தலில் உவைசி அவர்களை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள மறுத்த காங்கிரஸ் கூட்டணி அவரால் எத்தனை தொகுதி அத்தனை தொகுதி தோற்ற மட்டும் பேசுகிறீங்களே, அவரை சேர்த்துக்கிற மாட்டீங்க. அப்போ நீங்கள் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வாக்களிக்க மட்டும் வேணும் அப்படின்னா எல்லா கட்சியுமே நினைக்கிறீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த விடுதலை போராட்டத்தில் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அலி சகோதரர்களை பார்த்து, இந்த அலி சகோதரர்கள் இருவரும் என் தோளில் இருக்க 2 சிங்கம் மாதிரி அப்படின்னு காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் சுதந்திர போரான வேலூர் சிப்பாய் புரட்சியை தொடங்கினது அதில் இருந்த இஸ்லாமிய வீரர்கள் தான் தொடங்கியிருக்கிறாங்க. நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மருதநாயகத்தை தூக்கில் விட்டு இறந்ததுக்கு பிறகு மீண்டும் எங்கே அவர் உயிருடன் வந்து விடுவாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அவர் உடலை 5 பாகங்களாக வெட்டி தலை ஒரு இடத்துல, உடல் ஒரு இடத்துல, கை கால் இப்படி பல்வேறு இடங்களில் அவருடைய உடல் அடக்கம் பண்ண வரலாறு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் களத்தில் வீழ்ந்ததுக்கப்புறம் அவர் பக்கத்திலே அவர் இறந்து கொஞ்ச நேரம் ஆங்கில இராணுவம் பக்கத்தில் போகிறதுக்கே அச்சப்பட்டுச்சு, அவர் இறந்துட்டாரான்னு தெரியாமல். அப்போ இறந்துட்டாருங்கிறத உறுதி செய்துக்கிட்டு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு இங்கேருந்து செய்தி அனுப்பப்படுது, இந்தியாவை நாம் கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு ஆங்கில அரசாங்கம் சொல்லுது. அப்படியான வீரம் செறிந்த வரலாற்று விடுதலை வரலாற்றையாக இருந்தாலும் சரி, சவர்கர் மாதிரி மன்னிப்படையை கொடுத்து ஆங்கிலேய அரசிட்ட பிழைப்பூதியம் பெற்றவர்களாக இல்லாமல், வாஜ்பாய் போன்று யூனியன் ஜாக் கொடியை இறக்கிட்டு மூவர்ண கொடியை ஏற்றியவர்களை அரசு தரப்பு சாட்சியாக இருந்து காட்டி கொடுத்து அங்கு அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரியாக இல்லாமல், வீரம் சிறந்த வரலாறில் விடுதலை போரில் பங்கு பெற்ற இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு பெரிய அநீதி இந்த தேசத்தில் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சாமானிய மனிதன் இறுதி நம்பிக்கை என்னென்னா நீதிமன்றம் தான். ஆனால் அந்த நீதிமன்றங்களே இந்த சமூகத்தை கைவிட்டு கொண்டு வருவது மிகுந்த வேதனை அளிக்குது. ஒரு 30 கோடிக்கு அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஒரு தேசமாக இருக்குது. இந்த அளவுக்கான இஸ்லாமியர்கள் இது உலகத்தில் வேறு எந்த தேசத்துலேயும் வாழலை. இஸ்லாமிய நாடுகள் இருக்கலாம், ஆனால் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் 30 கோடிக்கு அதிகமான இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க. அவ்வளவு எண்ணிக்கையில் வாழக்கூடிய இந்த மக்களை வஞ்சிக்கிறது இந்தியா. எங்கள் மதச்சார்பின்மை கோட்பாட்டிலிருந்து விலகி சென்று விடுமோ, பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சதிகளுக்கு பலியாகும் விதமாக இந்த நடுநிலை பேசக்கூடிய சமூக ஜனநாயக முற்போக்கு இயக்கங்கள் கூட இந்த ஷாஹி ஜாமா பள்ளிவாசல் விடயத்தில் அவர்கள் கருத்து சொல்லாதது இந்த சமூகத்துக்கு மிகுந்த வேதனை அளிக்குது. இந்த சமூகம் இந்தியாவை மீட்டெடுத்ததில், வெள்ளை அரசிட்டிருந்து மீட்டெடுத்ததில் மிக பெரும்பான்மையாக பங்கு வகித்திருக்கு. நீங்கள் டெல்லி இந்தியா கேட்டில் இருக்க கேட்டில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க 66,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பேர்கள் தான் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சமூகம் தங்களுடைய விழுக்காட்டிற்கு அதிகமாக இந்த விடுதலை போரில் பங்கு பெற்று தங்களுடைய உயிர், உடைமை, உடல் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி வழிபாட்டு உரிமையும் வழிபாட்டு தலங்களையும் இழக்கக்கூடிய அவல நிலையில் இருக்கிறாங்க. ஒரு சமூகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு தேசத்திற்கு நல்ல இது அறிகுறி அல்ல. இதை அனைத்து கட்சிகளும் இதை கண்டிக்க வேண்டும். இவர்கள் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு பலியாகி எங்கே தங்களுக்கான வாக்குகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இந்த சமுதாயம் பாதிக்கப்படும் போது, இந்த இஸ்லாமிய சமுதாயம் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்காமல் இருப்பது, இவர்களும் பாரதிய ஜனதாவின் சூழ்ச்சிகளில் வீழ்ந்து விட்டார்கள் என்பதாக கருதப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களால் என்றுமே எழ முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த இஸ்லாமிய சமூகம் தான் விழித்து கொள்ள வேண்டும், விழித்து கொண்டு உரையில் திரள வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.